அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சியில இருந்து திருச்சியில 21ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு மாற்றத்திற்கான மாநாடு. இந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கூட்டமே சேரல. ஆனா கூட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க எப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தம்பிகளா நீ மட்டும் வந்துடக்கூடாது, ஏன்னா உங்க வீட்டுல இருக்க உங்க அம்மா உங்க அப்பா உங்க பங்காளி நீ தெரிஞ்சவன் வேற எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, உன்ட வேலை பாக்குறவன் எவனா இருந்தாலும் கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வந்து கூட்டத்தை காமின்னு ஆல்ரெடி அண்ணே சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் சேர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 20,000 இருந்து 25,000 மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் சேர்ந்த சூழல 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இன விடுதலைக்காக வந்திருக்காங்க. 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்காங்க. டிவிக்கு என்ன கூட்டம் வந்துச்சு, எங்க கூட்டத்தை வந்து பயங்கரமா வந்துச்சுன்ற மாதிரி வாய் புருடாக்கள் வந்து நிறைய விட்டு இருந்தாங்க. உண்மை என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா, டிவிக்கு சேர்ந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூழாங்கல் மாதிரி. மலை எங்க இருக்கு, கூழாங்கல் எங்க இருக்கு. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போட்ட ஒரு ஸ்டேடியம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு இடத்துல கை கட்டி பார்த்தோம் அப்படின்னா நேரா தெரியுது, அவ்வளவுதான். ஆனா இவங்க போட்ட அந்த ஸ்டேஜ் மாதிரி கிட்டத்தட்ட 45 ஸ்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மக்கள் உட்கார்றது ஒரு பாதை பாத்தீங்கன்னா 45 இடங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ண வச்சுக்கோங்க. இப்ப நாம் தமிழ் அதிகமா கூட சேர்ந்துருக்கோமா, விஜய்க்கு அதிகமா கூட சேர்ந்து கம்பாரிசனே பண்ணக்கூடாது. விஜய்க்கு தான் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீமானை ஆதரிச்சு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பேக் ஃபயர் கிடையாது, ஏன்னா மக்கள் இன்னுமே நேசிதான் இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காண்டி தொண்டர்களை ஏறி விட்டு ஒரு சிலவர்கள் எதற்காக அந்த மாநாட்டில் உட்கார்ந்துருக்குமே தெரியாது. நிறைய பேர் போதை போட உட்கார்ந்தாங்க, நிறைய பேர் எதுக்கு உட்கார்ந்தாங்க தெரியாது. சும்மா வந்து பொழுதுபோக்குக்கு வாங்க போயிட்டு வருவோன்ற மாதிரி வேன்ல வந்து கூட்டிட்டு வந்ததா நமக்கு தகவல் வருது. இந்த மாநாடுல என்ன நடந்துச்சு வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம். ஒரு சூப்பரான அண்ணன் சூப்பரா பேசினாரு. 234 தொகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் எங்க நிக்க போறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சீமான் அவர்கள் கூட காரைக்குடியில சீமான் அவர்கள் நிக்கிறதுக்கு முழுக்க காரணம் யார் வந்து பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை போய் தனியா ஒரு வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாநாடு ரொம்ப பெருசான இல்ல, அவங்க பேசினாங்க, அந்த கராத்தே கிளாஸ் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்டியல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் வந்து கூட்டம் சேர்க்கிறதற்கு ஒரு எழுச்சிக்காக சேர்ப்பாங்க, ஒரு இன விடுதலைக்காக சேர்ப்பாங்க அப்படின்னு பேசிவிட்டு லாஸ்டா ஒவ்வொரு இப்போ திருச்சியா மதுரையா அப்படின்னு ஒரு போர்டு போட்டுருக்காங்களா, திருச்சியில ஒரு 4 உண்டியல் தெரியும், மதுரையில ஒரு 4 உண்டியல் தெரியும். திறநிதி வாங்குறதுக்கு தான் இந்த கூட்டமே சேர்த்திருக்காங்க. அவங்க என்ன 1 லட்சம் பேர் சேர்ந்தாங்கன்னா தலைக்கு ஒரு 10 ரூபா, தலைக்கு 5 ரூபா. ஒரு வீடியோ கூட சைட்ல போறேன் பாருங்க. ஒரு பெண் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரா அந்த உண்டியல் தூக்கி நிப்பாட்டு ஒவ்வொருத்தவங்களா போய் தள்ளி போறாங்க. அந்த பெண்களை மறக்க முடியாது. ஏன்னா மாற்றத்துக்கான விடுதலை நோக்கி வந்த ஒருத்தவன் கண்டிப்பா ஏதாவது காசு கொடுத்தானே ஆகணும், ஏதாவது செஞ்சுதான் கண்டிப்பா 100 ரூபால இருந்து 50 ரூபா வரைக்கும் இவங்க திறநிதி கலெக்ட் பண்றக்காண்டியே குடங்களை எடுத்துட்டு அந்த இடத்துல அலமோதுனதா நேரடியாவே பார்த்தா நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த